சிலந்திகள் நம்ம விவசாயிங்களுக்கு நிறைய நன்மை செய்யுது. நம்ம பயிருக்கு தீங்கு விளைவிக்கிற பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்ரும். சிலந்திகள் அதிகம் இருந்தா நம்ம அதிகம் பூச்சி மருந்து வாங்க தேவையில்ல. ஆனா சமயத்துல பயிருக்கு நல்லது செய்யற பூச்சியையும் சாப்பிடும். இங்க ஒரு சிலந்தி தேனியை சாப்பிட்டு இருக்கு. நம்ம எல்லோருக்கும் தெரியும் தேனி பூச்சியால நமக்கு எவ்வளவு நன்மைன்னு. ஆனா சிலந்தி வலையில யார் விழுந்தாலும் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். சிலந்திங்களால அப்படியே பூச்சியை முழுசா சாப்பிட முடியாது. அதுங்க உடம்புல இருக்கிற ஜூஸை மட்டும் உறிஞ்சு குடிச்சிடும். நீங்க இயற்கை விவசாயம் செய்றீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வேணும்னா சிலந்திங்க உங்க வயல்ல இருக்கணும். சர்டிபிகேட் கொடுக்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரவங்க சிலந்திங்க உங்க வயல்ல இருக்கான்னு தான் முதல்ல செக் பண்ணுவாங்க. எனக்கு ஒரே கேள்விதான் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த மக்கா சோளத்துல நிறைய படைப்புழு இருக்கு. அதெல்லாம் பிடிச்சு சாப்பிடாம எதுக்கு இந்த தேனி பூச்சியை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? ஏன்னு அடுத்த காணொலியில பார்ப்போம்.